லேட்டஸ்டான 2026 மாடல் ஏசிஸ் பார்த்தீங்கன்னா 2025 மாடல்ஸை விட அட்லீஸ்ட் 3ல இருந்து 5% வரைக்கும் அதிகமான ப்ரைஸில் தான் விற்கப்படுது. இதுக்கு காரணம் லேட்டஸ்டாக வந்திருக்கிற BEE எனர்ஜி எஃபிஷியன்சி ரேட்டிங் தான். ஆனால் இதில் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதிய மாடல் ஏசிஸில் ஒரு வருஷத்துக்கு 10% வரைக்கும் உங்கள் எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதிகமான ஏசி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த 2026 மாடல் ஏசியை சூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம எந்த ஏசியை வாங்குறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதெல்லாம் ஒண்ணே ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. என்ன ஏசி வாங்கலாம்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 1 டன் ஏசி போதுமா, இல்லை 1.5 டன் ஏசி தேவைப்படுமா, அப்புறம் 3 ஸ்டார் ஏசி போதுமா, இல்லை 5 ஸ்டார் ஏசி தான் வேணுமா? என்ன அது லட்டு அது தெரியுது. இவ்வளவு பெருசா தான் போடணுமா? ஏன் சின்னதா போட்டா ஆகாதா? ஓகே, உங்கள் ரூம் சைஸ் பெருசாக இருந்தால் அதிக டன் கெப்பாசிட்டி உள்ள ஏசி உங்களுக்கு தேவைப்படும். தெளிவாக சொல்லணும்னா உங்கள் ரூம் ஏரியா 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளாடி இருந்தால் 1 டன் ஏசியே போதும். அதே இது உங்கள் ரூம் சைஸ் 250 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருந்தால் 1.5 டன் ஏசி தேவைப்படும். 250 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் அதிகமாக போகிறப்ப தான் உங்களுக்கு 2 டன் ஏசி தேவைப்படும். இப்போ 3 ஸ்டார் ஏசி வாங்கலாமா இல்லை 5 ஸ்டார் ஏசி வாங்கலாமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏசினாலே எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணும், கரண்ட் பில்லாம் எவ்வளோ வரும்னு தெரியும். ஆப்வியஸாக 5 ஸ்டார் ஏசி கம்மியான கரண்ட் தான் கன்சியூம் பண்ணும், ஆனால் இதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். எல்லாருக்குமே 5 ஸ்டார் ஏசி தேவைப்படாது. நீங்க ஒரு வருஷத்துல 3ல இருந்து 4 மாசம் வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவீங்க, அதுவும் ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துக்கு உள்ளாடி தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டார் ஏசியே போதும். இதுக்கும் அதிகமா நீங்க யூஸ் பண்றவங்களா இருந்தா 5 ஸ்டார் ஏசி போறது நல்லது. ஸோ நான் உங்களுக்காக 5 ஏசி பிக் பண்ணி வச்சிருக்கிறேன். அது என்னென்னு பாக்குறதுக்கு முன்னாடி கீழே 3 செக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறேன். பெஸ்டான ஏசி பிராண்ட்ஸ் எது, ஓரளவுக்கு டீசென்டான பிராண்ட்ஸ் எது, அப்புறம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற பிராண்ட்ஸ் எது எதுன்னு கொடுத்துருக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பிக் பண்ணியிருக்கிறது பேனசோனிக்கோட 2026 மாடல் AI ஒய்ஃபை ஏசி தான். இது ஒரு 1.5 டன் 5 ஸ்டார் ஏசி. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜில் இருந்தெல்லாம் பேனசானிக் வெளியே போயிட்டாங்க. ஆனால் ஏசி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே பண்ணுறாங்க. இதில் 5.8 ICR ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேட்டிங்னு சொல்லலாம். இதனால எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாகவே இருக்கு. பேனசானிக் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஏசிக்கு 1 இயர் வாரண்டியும், PCBக்கு 5 இயர் வாரண்டியும், கம்ப்ரஸருக்கு 10 இயர்ஸ் வாரண்டியும் கொடுக்குறாங்க. இதுல உங்களுக்கு ஸ்மார்ட் ஹோம் ஆப் கனெக்டிவிட்டியும் இருக்கு. ஆப்ல இருந்து உங்களால ஏசியை கண்ட்ரோல் பண்ண முடியும். பேனசானிக்ல சேம் மாடல்ல ஒரு ஒய்ஃபை இல்லாத வேரியண்ட்டும் இருக்கு. அதோட பிரைஸ் கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். பை த வே, நான் சொல்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்குறதா இருந்தா அமேசான் பையிங் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். ஏன் லிங்கை யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எந்த லாஸும் இருக்காது, பட் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னோட அடுத்த ரெக்கமெண்டேஷன் டைக்கினோட 1.5 டன் ஏசி. இதுல 3 ஸ்டாரும் இருக்கு, 5 ஸ்டாரும் இருக்கு. இதோட கூலிங் கெப்பாசிட்டி பேனசானிக்கை விடவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதுல ஒய்ஃபை எதுவும் கிடையாது, ஸோ ஆப் வச்செல்லாம் உங்களால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதோட ICR ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.2 கொடுத்துருக்காங்க. இதுக்கு 1 இயர் ப்ராடக்ட் வாரண்டியும், 5 இயர்ஸ் PCB வாரண்டியும், 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுக்குறாங்க. இதோட பையிங் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். நம்ம அடுத்து பார்க்க போற ஏசி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாரோட AI Pro ஒய்ஃபை எனேபிள்ட் ஸ்மார்ட் இன்வெர்டர் ஏசி. நீங்க இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த ப்ளூ ஸ்டார் ஏசி பாத்தீங்கன்னா ஒரு 1.5 டன் ஏசி. இதுலயும் 3 ஸ்டாரும் இருக்கு, 5 ஸ்டாரும் இருக்கு. இது ஒரு இன்வெர்டர் ஏசி. இதை நீங்க கன்வெர்டிபிள் ஏசியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னதான் இது 1.5 டன் ஏசியா இருந்தாலும் இதை நீங்க கன்வெர்டிபிள் மாடல்ல 0.8 டன்னாவும், 1 டன்னாவும், 1.3 டன்னாவும், 1.5 டன்னாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஒய்ஃபை ஏசி, அதனால உங்களுக்கு ஆப் மூலமா இதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். ப்ளூ ஸ்டார் ஏசிஸ் பாத்தீங்கன்னா கூலிங் ரொம்ப நல்லாவே இருக்கும். இன்ஃபேக்ட் நானும் பர்சனலா பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் ஏசி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இதோட மெயின் ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட வாரண்டி தான். இதுல பாத்தீங்கன்னா 1 இயர் ப்ராடக்ட் வாரண்டியும், 5 இயர்ஸ் PCB வாரண்டியும், லைஃப் டைம் கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்ரஸருக்கு இதுல மட்டும்தான் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. நம்ம லிஸ்ட்ல அடுத்து இருக்கிற ஏசி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேயரோட 1.5 டன் ஏசி. ஹேயர் ஏசியும் கூலிங் நல்லாவே இருக்கும். இதுல மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 60 டிகிரிஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இதை நம்ம வேற எந்த ஏசிஸ்லயும் பார்க்க முடியாது. இதுலயும் ஒய்ஃபை கனெக்ஷன் அண்ட் ஆப் கண்ட்ரோல் சப்போர்ட் இருக்கு. ஆனா ஆப் கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு, ரொம்ப ரெஸ்பான்சிவாலாம் இருக்காது. சுருட்டு பிடிக்கிற மூஞ்சி சிகரெட் பிடிக்குது பார்.
உன்னோட பெரிய அளப்பரியா போச்சுப்பா. இதுல 5 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டியும் 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுக்குறாங்க. இதோட எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏசி கூலிங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது வோல்டாஸோட வெர்டிஸ் எலைட் மார்வல் 1ங்கிற இந்த ஏசி தான். இது ஒரு 3 ஸ்டார் ஏசி. இதோட பவர் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமா தான் இருக்கும். இது ஒரு 1.5 டன் கெப்பாசிட்டியோட வருது. இதோட மெயின் ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட சர்வீஸ் நெட்வொர்க் தான். இந்தியா ஃபுல்லா கிட்டத்தட்ட 30,000 சர்வீஸ் நெட்வொர்க்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற லாஸ்டான ஏசி என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க்யூ பை பிளிப்கார்ட். இதுதான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறதுலே சீப்பஸ்ட் 1.5 டன் ஏசி. இதுல ஒய்ஃபையோ எந்த ஆப் சப்போர்ட்டுமோ எதுவுமே இல்ல. இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட்டும் பிளிப்கார்ட்டோடது ரொம்ப ஒய்டா எல்லாம் கிடையாது. இன்ஸ்டாலேஷன் டிலே ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. மீதி என்ன மீன்கள் விற்கப்படும். என்ன மான்களா விக்கிற? பட் உங்களுக்கு 1.5 டன்ல ஒரு சீப்பஸ்ட் ஒரு கம்மியான பிரைஸ்ல ஒரு ஏசி எடுக்கணும்னா நீங்க கண்டிப்பா மார்க்யூ பை பிளிப்கார்ட் செக் பண்ணலாம். நான் இன்னைக்கு மென்ஷன் பண்ண எந்த ஏசியை நீங்க வாங்குறதா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேரு மேக்ஸ்வெல்.